வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது அதோட தொடர்ச்சி தான் பார்ட் 2. அப்போ ரிஷப ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியை தவிர்த்து சனி பகவானுக்கு ஸ்தான பலன்கள் வேறு இருக்குது, பார்வை பலன்கள் வேறு இருக்குது. ஆல்ரெடி ராசிக்கு 11ல் லாபாதிபதி ஸ்தானத்தில் சனி நிற்கிறது ஸ்தான பலன். அதே சனியோட பார்வையில் வேற இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களோட ஸ்தானங்கள்லாம் பலன்கள் பெறுதா இல்லையா அப்படின்றத ஒரு பார்வை தான். மேலோட்டமாக இது ஒரு பொது பலன் தான். ஏன் அப்படின்னா சனி கெட்டவரா அப்படின்னு கேட்டால் அவர் கெட்டவராகவே இருந்தால் கூட அவரோட பார்வை பலன்கள் நம்மளோட ஸ்தான பலன்களில் எங்கெங்கே இருக்குதுன்றதை பொறுத்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதமாகவும் இருக்கும். அது அவங்கவுங்க செயல் எண்ணம் அறிந்தே இவர் மோஸ்ட்லி செயல்படுவார். அதன் அடிப்படையில் ஆல்ரெடி சனி ராசிக்கு ரிஷபராசிக்கு 11 லாபாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபாதிபதி ஸ்தானத்தில் இருந்தால் கூட ரிஷபராசியோட ராசி ஸ்தானத்தையும் ரிஷபராசியோட புத்திரஸ்தானத்தையும் ரிஷபராசியோட அஸ்தமஸ்தானத்தையும் மோஸ்ட்லி பார்ப்பார். அப்போ ராசி ஸ்தானம்னா ராசி, அப்புறம் புத்திரஸ்தானம்னா 5ஆம் இடம், அதுபோல் அஸ்தமஸ்தானம்னா 8ஆம் இடம். இந்த மாதிரி பார்வை பலன்களில் சனி பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் பார்வையாக சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறது உங்களுக்கு எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் மனதளவில் ஒரு புதித ஒரு சந்தோஷம், ஒரு பக்குவம் பிறக்கிறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுதான் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் மனசில் இது வரைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி நினைத்த காரியங்களில் ஒரு சில விஷயங்கள் நினைச்சிருக்கலாம், அதை செஞ்சு முடிக்கிறது நிறுத்திருக்கலாம். பட் கம்ப்ளீட்டட் ஆகும். அது நீங்கள் நினைச்சது சில பல அலைச்சலுக்கு அப்புறம் சில பல தொந்தரவு தொல்லைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு அது காரியம் நிவர்த்தி அடைவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுபோக எல்லாத்துலேயுமே ஒரு தன்மை, ஒரு சில எண்ணங்கள் ஏதாவது பண்ணலாம், ஏதாவது செஞ்சு மேலே ஏறி வந்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். காரணம் 3ஆம் இடம் அவர் 3ஆம் பார்வை ராசி ஸ்தானத்தை பார்க்கறதுனால ராசிக்கு உங்களுக்கு இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த ராசி குரு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சனியோட ஃபங்க்ஷனில் உங்களுக்கு செயலாக ஆரம்பிச்சிடும். மனசில் சில பல நிகழ்வுகள்லாம் இருக்கலாம், செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்துக்கலாம். அந்த விஷயங்களை உங்களுக்கு பாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டியை இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவ். மற்றபடி சில பல மனஸ்தாபங்கள், அது நண்பர்கள் கூட இருக்கலாம், இல்லை கணவன் மனைக்குள்ளே இருக்கலாம், இல்லை பிள்ளைங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் அதை நீங்கள் நல்ல விதமாக கையாளுவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு அமைப்பு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அது போக உங்களோட எண்ணம் செயல்லாம் இதுக்கப்புறம் சிந்தித்து செயல்படுவதற்குரிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். தெளிவான சிந்தனை அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே உங்களை கொண்டு வருவார். அதுபோக இதுக்கப்புறம் உங்களோட செல்வாக்கு ராசியை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு கட் அண்ட் ரைட் இருக்கும். தனித்து நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களை பார்த்த மாதிரி இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரிக்கு உங்களை தனித்துவமாக செயல்பட வைப்பதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அப்போ இந்த ராசிநாதனை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே இதுக்கப்புறம் உங்ககிட்ட பாசிட்டிவ் சைடாகவும் இருக்கும், நெகட்டிவ் சைடாகவும் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க உங்களை சுற்றி உள்ளவங்க. உங்களை ஈஸியாக எதை வேணாலும் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. பட் இப்போ சனி அவ்வளோ தூரத்துக்கு விட மாட்டார், உங்களை அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ண வைப்பார். அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன், அட்வான்ஸாக எதையுமே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஏற்படுத்துறது உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சத்தை கூட கொண்டு வரும். அப்போ அடுத்த 2.5 வருஷத்துக்கு இந்த சனியோட பார்வையில் ராசி இருக்கிறது ஒரு நல் பலன்களை இவர் ஏற்படுத்துவார்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? மற்றபடி அவங்களுக்கு சனி 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே பூர்வீகம் புத்திரஸ்தானம் அப்படின்ற விஷயங்கள். பூர்வீகம் ஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்துவார். அது ஒன்று. மற்றபடி சொத்து சேர்க்கை, வீடு வாகனம், நிலபுலன், ஆடை ஆபரணம், அடகுல இருக்கிற நகை, பத்திரங்கள்லாம் மீட்டுவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுக்குரிய ஹார்ட் ஒர்க்கு மட்டும் நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. கடந்த 2 வருஷத்தில் மிஸ் பண்ண விஷயங்கள், 2 வருஷங்களில் தட்டளிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ரிலீவர் கொண்டு வர. இவர் என்ன நல்லது தான் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அவர் பார்க்குற பார்வை பலன்களில் ஸ்தான பலன்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. அதுதான். அதனால் உங்களுக்கு
இந்த நிலுவையில் இருக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்ததாலும் சரி, அதையும் வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு வருவார். உங்கள் தரப்பில் நியாயம் இருக்கும் பட்சத்தில், உங்கள் தரப்பில் எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு வருவார். ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம், ஸோ உழைப்புக்கேற்ற வருமானம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வேலையை பாருங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கேற்ற இன்கம் பேசஸ் இருக்கும், அதுக்கேற்ற உயர்வு, ஸோ அது பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை உங்களோட பொருளாதார உயர்வாக இருக்கலாம், பொருளாதார தடை தடங்கள்லேருந்து ரிலீவருக்குரிய விஷயங்கள், ஸோ ஆல்ரெடி தொழில் புரிபவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை மோஸ்ட்லி உங்களுக்கு ஏற்படுத்துவார். மற்றபடி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் வந்து என் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்ற நிலைமையை மாற்றுவார். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட எண்ணம் செயல், உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பூர்வீகம், ஸோ அதுதான் நான் இந்த வம்சம், நான் இப்படி தான், இந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிக்கு உங்களை வந்து இன்னமும் அப்டேட் பண்ணுவார். ஸோ அதுதான் ஒன்று. மற்றபடி இந்த புத்திர சார்ந்த பார்க்குறது மற்ற சில விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஸோ உங்களுக்கு வந்து சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் பலன்கள் வரும், நெகட்டிவாகவும் பலன்கள் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் மாறி மாறி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து சனி லாபாதிபதி ஸ்தானத்தில் இருந்து பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே வந்து பாசிட்டிவான பலன்களே இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த 2 வருஷத்தில் எம்டி ஹேண்டாக இருக்கிறவங்களை வந்து டோட்டலாக ஒரு சில வாய்ப்புகளுக்கும் ஒரு சில சொத்து பத்து சேர்க்கைக்குரிய விஷயங்களை ஏற்படுத்துவார். அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து சனி வந்து அஸ்தமஸ்தானம், ஸோ ராசிக்கு 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானத்தை சனி வந்து 10ஆம் பார்வையை வந்து பார்க்க போகிறார். ஸோ இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டால், ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் நீண்ட காலமாக வந்து, ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு சரியாக வராமல் இருக்கலாம், பிரச்சனைகளில் இருந்துக்கிட்டே இருந்துக்கலாம். அது எப்போ தான் ஒரு தீர்வுக்கு வரும், இல்லைனா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கலாம், வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு தொழில் தனத்தை ஆரம்பித்து கடப்பில் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து தடைத்தடங்களாகவே இருந்திருக்கலாம். இந்த தடைத்தடங்களை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவார். ஸோ அதான் தலைக்கு வந்து தலைப்பையோட போகுது அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அந்த தலைப்பையோட போக ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அதை தவிர்த்து அதான் வீடு வாங்குறதுக்கு கீ எல்லாம் வாங்கிட்டேன், பட் வீட்டுக்குள்ளே குடி போக முடியல, ஸோ கடையெல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் கடைக்கு போக முடியல, வியாபாரம்லாம் செஞ்சு கடப்பில் கிடக்குது அப்படின்ற எண்ணங்களை உங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பார். அடுத்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு வந்து சில பல நெருக்கடிகளிலிருந்து உங்களுக்கு குறைச்சிக்கிட்டே வருவார். ஸோ அதுதான் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது இதை அகலக்கால் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தை வந்து உங்களுக்கு வந்து சனி பார்க்குறாரு அப்படின்னாலே வந்து எப்படின்னா லூப்புக்குள்ளே அனுப்பிவிட்ற மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாரு. நம்ம போகும்போது நல்லாயிருக்கும், பட் அந்த லூப்பை விட்டு வெளியே வராத அளவுக்கு உங்களுக்கு சில பல குறைகளாகி போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோக நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கெங்கே பணம் வரும், இங்கெங்கே விஷயங்கள்லாம் டேலி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு எதிர்பாராத பண வரவுகளுக்குரிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அது ஒன்று. மற்றபடி உங்களுக்கு வந்து உங்கள் வேலை நிமித்தமான விஷயங்கள், வேலை சேஞ்சஸ் பண்ணலாம், வேலைக்குரிய விஷயங்களில் முடிவு பண்ணி அடுத்து ஒரு 2 வருஷம் இங்கே ஸ்டே பண்ணலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் ஸ்டே பண்ணலாம், இல்லை வெளிநாட்டில் இருந்தவங்க வந்து மறுபடியும் ஊருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதாயம் தருவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை இவர் ஏற்படுத்துவார். மற்றபடி வந்து நம்பிக்கைக்கு புறன்பாடான விஷயங்கள் எதுவும் மட்டும் செய்யாமல் கரெக்டாக நீங்கள் உங்கள் வேலை இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களை வந்து தேர்தலுக்கு தெருவில் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போகாமல் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில பல குழப்பங்கள் இல்லாமல், மனதில் தேவையில்லாத நெருடல்கள் இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் வலம் பெறுவீங்க. மற்றபடி உங்கள் பழைய பூர்வீக சொத்தாக இருக்கலாம், பழைய விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அதில் ப்ராஃபிட்ஸ் எடுத்து கொடுத்தா கூட சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் அதை வந்து நஷ்டமாக மாற்றுறதுக்குரிய அம்சத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் எப்போயுமே இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக இருங்க. உங்களை வந்து சனி பேலன்ஸ் பண்ணுவார். சனி வந்து எப்படின்னா காரிய தடைகள் பண்ணுவார். காரிய தடைகள்னால் நமக்கு கெட்ட விஷயங்களை நம்மக்கிட்ட இருந்து அகற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். நமக்கு நடக்க போகிற கெட்ட விஷயங்களையும் அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை வந்து ரிலீவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ உங்களுக்கு சனியோட பார்வைகள் சில பல பலன்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். பட் உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான், தசாபுத்திகள் நடக்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு வயசு தரப்புக்கும் மாறி மாறி பலன்கள் வரும். மற்றபடி இந்த சனி பயிற்சி மட்டும்தான்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி ஏப்ரல் 27, அடுத்து குரு பயிற்சி மே 11 அப்படின்னு பலன்கள் மறுபடியும் மாறும். ஸோ இதில் வந்து குருவோட பயிற்சியை உற்று நோக்கும்போது குருவோட பலன்கள் உங்களுக்கு டோட்டலாகவே மாறி நிற்கும். அடுத்து வரும் வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம், சரிங்களா?